வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி என்னோட சப்ஸ்கிரைபரோட டவுட்ஸ் தான் இப்போ நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரிவிஷன் க்ளவுடை பற்றி கேட்டிருந்தார் அவர். ஆக்சுவலாக அவர் என்னென்னா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டவுட்ஸ் இருக்குது. இப்போ முதல்ல ஒரு 4 டவுட் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். ஓகேங்களா? அவர் என்ன சொன்னார்னா, நான் அதுக்கு வேணால் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரைனிங் சென்டர் வச்சுக்கிட்டு நாங்கள் கிளாஸஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணும்போது இதுக்கு மட்டும் தனியாக பெய்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் சொல்லி தனியாக நாங்கள் போட முடியாது. அதனால் என்ன சொன்னால், நான் உங்களுக்கு வீடியோவை யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் லாஸ்ட் வீக்கே கேட்டார். கொஞ்சம் என்னோடய ஒர்க் ஷெடியூல்னால எங்களால் உடனே போட முடியலை. அதில் உள்ள டவுட்ஸில் ஃபஸ்ட்டு ரிவிஷன் க்ளவுட். இயர் ஆஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 days நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா ரிவிஷன் க்ளவுட்ஸை பற்றி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அது ரிவிஷன் க்ளவுட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், டிசைனில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரிவிஷன் க்ளவுட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல நான் ரிவிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் அந்த ரிவிஷன் க்ளவுட். அதோட பர்பஸ் அதுதான். பார்த்தீங்கன்னா AutoCADலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிவிஷன் க்ளவுட்னு சொல்லிட்டு நம்மளால் வரைய முடியும். அதே மாதிரி ரிவிட்லேயே ரிவிஷன் க்ளவுட்ஸ் நம்மளால் வரைய முடியும். ஸோ இப்போ என்னென்னா, ரிவிட்டில் ஆர்க் டிராயிங்கை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அனடேட்டில் போனீங்கன்னா இங்கே ரிவிஷன் க்ளவுட்னு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எந்த இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஜூம் பண்ணிக்க போகிறேன். உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த வாஷ் பேஷனோட பொசிஷனை நான் மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் காட்ட விரும்புகிறேன். ஓகே, அல்லது புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா ரிவிஷன் க்ளவுட் போயிட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரா டூல் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதில் போயிட்டு நம்ம இதுக்கு ஓப்பன் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அல்லது ட்ரா டூல் யூஸ் பண்ணி லைன் டூலை வச்சும் நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவிஷன் சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த நேமை பற்றி நம்ம அந்த நேமை பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே ஒரு ரிவிஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிவிஷன், உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் டோர் வேறு பொசிஷனில் இருந்துச்சு, இப்போ நான் வேறு பொசிஷனுக்கு மாற்றிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுனாலும். ஸோ இப்போ நான் திருப்பி ஜஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வேணுமோ க்ளோஸ் பண்ணி ஓகே. இந்த ரிவிஷன் க்ளவுட் வரையும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரே செட்டிங்கில் வரையாதீங்க. வரைஞ்சிங்கன்னா சரி வராது. அப்படி வரைஞ்சிருந்தீங்கன்னா எடிட்டில் போயிட்டு திருப்பி சிங்கிளாக வரைஞ்சிக்கணும். ரைட், இப்போ 2 விதமான ரிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரிவிஷன் வியூவில் போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஷீட் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷீட் இஷ்யூஸ் பார் ரிவிஷன்ஸ். ஓகே, வியூவில் ஷீட் கம்போசிஷனில் இருக்கும். ஓகே, டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ். ஓகே, அதோட நம்பர் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ரிவிஷன் நம்பர். ஓகே, நம்பரிங் எப்படி வேணும். ஓகேங்களா? ஸோ நியூமரிக் வேணுமா இல்லை ஆல்ஃபா நியூமரிக் வேணுமா, எப்படி வேணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். இஷ்யூ டேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டேட் இன்னைய டேட்டே போட்டுக்கிறேன், என்னைக்கு இஷ்யூ பண்ணோம். ஓகே, ஸோ ரிவிஷன். ஸோ இது நான் ரெஸ்ட் ரூமுக்கானது, வாஷ் பேஷன். ஓகே, என்ன நேம் வேணும். ஸோ இஷ்யூடுன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே இஷ்யூ யாருக்கு பண்ணியிருக்கீங்க, இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சிங்கன்னா அதை எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இஷ்யூடு டு சும்மா ஒருத்தர் நேம் XY Z இஷ்யூடு பை யாரால. ஓகே, கிளவுட் அண்ட் டேக். ஸோ அதே மாதிரி ஆட். ஸோ அடுத்தது என்ன வேணும். ஸோ இதுக்கு டேட் இன்னைய டேட்டே போடுவோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் டோர். ஓகே, திருப்பி ABCDன்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல யார் வேணுமோ அவங்கள்ட்ட நம்ம கொடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இதே மாதிரி எவ்வளோ வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே போனீங்கன்னா பெர் ப்ராஜெக்ட்னா ஓவராலும் ப்ராஜெக்ட் பிரகாரமே வரும். ஓகேங்களா? ஸோ பர் ஷீட்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பர் ஷீட் வைஸ் வரும். இப்போ பாருங்க, நான் மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பரிங் மாற்றுறேன். சீக்வன்ஸ் தான் இருக்கே தவிர இங்கே பாருங்க நம்பரிங்னு நேராக இங்கே வந்துருச்சு. ஓகே, ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன்.
டிவிஷன் நம்பர்னு வருது. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் வைஸ்னா ஃபர்ஸ்ட் ஷீட்ல 1, அடுத்த ஷீட்ல 2 வச்சோம்னா அடுத்த ஷீட்ல இன்னொரு இதை வைக்கிறேன் அப்படின்னாலும் 2 தான் வரும். ஆனா பர் ஷீட்னு சொன்னீங்கன்னா அந்த ஷீட்டுக்குள்ளதான் 1 2 3 வருமே தவிர அடுத்த ஷீட்டுக்கு போகும்போது திருப்பிங்கன்னா 1 2 3 திருப்பி 1 2 3ன்னு வரும், 2ன்னு வராது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஷீட்ல 1 வச்சிருக்கீங்க, அடுத்த ஷீட்ல வந்து ரெண்டாவது இதை வைக்கிறீங்க, பர் ஷீட்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது இதுலேயும் 1ன்னு வரும். ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்டேன். அடுத்து நியூமரிக் ஆப்ஷன் எப்படி வேணும், ஸ்டார்டிங் நம்பர், ப்ரிஃபிக்ஸ் ஏதாவது வேணுமா, சஃபிக்ஸ் ஏதாவது வேணுமா கொடுத்துக்கலாம். ஆல்பா நியூமரிக்னா எப்படி வேணும், என்ன லெட்டர்ஸ் வேணும், அதே மாதிரி தான். ஓகே, இந்த ஆர்க் லென்த் இது ஒன்றும் இல்லை. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்க் பாருங்க இருக்குல்ல, ஸோ அந்த லென்த்தை நம்ம குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம். இப்போ நான் 2ன்னு கொடுக்குறேன் பாருங்க, அதோட ஷேப் பாருங்க, இப்போ அழகாக வந்துருச்சு, சூப்பராக இருக்கு. முன்னாடி பார்க்குறதோட இப்போ நான் வந்து சூப்பராக இருக்கு. ஓகேங்களா? இதுதான் அந்த ஆர்க் லென்த். இந்த ஆர்க் லென்த்தை நம்ம மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி போயிட்டு வேற என்ன வேணுமோ நம்ம மாற்றுறதுனா மாற்றிக்க முடியும். இப்போ என்ன பண்றீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே பாருங்க, நேம் அது வாஷ் பேஷன் நேம் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போயிட்டு டோர். ஓகே, சீக்வன்ஸ் 2 அட்டாச். இப்போ என்ன பண்ண போறேன், இதை கொண்டு போய் நான் ஷீட்ல வைக்க போறேன். இப்போ நம்ம ஷீட்ல வைக்கும் போது தான் நமக்கு அதோட எஃபெக்டே தெரியும். இப்போ ரைட் கிளிக் பண்றேன், நியூ ஷீட். ஸோ A1 மெட்ரிக்கே இருக்கட்டும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா திருப்பி இதை கொண்டாந்து ஷீட்ல நான் வைக்கிறேன். ஸோ வைக்கிறேன். நம்ம அந்த பொசிஷனை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இங்கே போய் பாருங்க தெரியும். டிஸ்கிரிப்ஷன் 1 வாஷ் பேஷன், டேட் என்னைக்கு கொடுத்தாங்க 2. ஓகே ரைட்டுங்களா? ஸோ இப்போ இன்னும் தெளிவாக இப்போ நான் ரெண்டையுமே நான் ஒரே இதில் நான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல வேணாம். ஓகே, இப்போ நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம்னு திருப்பி லெவல் 1க்கு போறேன். இதை டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் லெவல் 1 லெவல் 2ல போயிட்டு நான் அந்த இதை நான் சேஞ்சஸ் பண்ண போறேன். ஓகே, லெவல் 2. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா திருப்பி அனடேட்டில் போறேன், திருப்பி டிவிஷன் கிளவுட். ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன், டோராக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம திருப்பி ஷீட்டுக்கு போவோம். ஓகே, இதை கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். ரைட்டுங்களா? திருப்பி அடுத்து லெவல் 2 வந்து கொஞ்சம் ஓவர்லாப் ஆகி தான் வரப்போகுது. நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இதை கொஞ்சம் வெளியில் கூட வச்சுக்குவோம். ஓகே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகே, ஸ்கேலை பற்றி எல்லாம் கவலைப்பட வேணாம். நான் ஜஸ்ட்டு நம்ம இங்கே வைக்க போகிறோம். அந்த ரிவிஷனை பற்றி வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வச்சுருவோம். பாருங்க 1 2 ரெண்டுமே இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இன்னொரு ஷீட் ஆட் பண்ண போறேன். அந்த ஷீட்ல கொண்டாந்து லெவல் 2 வைக்கிறேன். ஸோ இப்போ போய் பார்ப்போம். நம்பர் 2 டோர்னு காட்டுது. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா போய் திருப்பி இங்கே போயிட்டு இதை வந்து பர் ஷீட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்ளை. நம்பர் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, 1ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஷீட்டுக்கு ரிவிஷன் 1 2. ஓகே, முன்னாடி 2ன்னு காமிச்சிச்சு. பெர் ப்ராஜெக்டுக்கு அந்த ரிவிஷன். ஓகே, நீங்க எந்த ஷீட்ல வேணாலும் வைக்கலாம். அங்க 1 2 3ன்னா ஷீட் 1ல 1 இருக்கு, ஷீட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 2 வச்சீங்கன்னா 2 தான் வரும் பெர் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா. ஆனா பெர் ஷீட்னு நீங்க கொடுத்தீங்கன்னா என்னன்னா அந்த ஷீட்ல 1 2 3 இன்னும் ரெண்டே தூக்கி ஒரே ஷீட்ல வச்சு நமக்கு வேற மாதிரி வந்துச்சு. இப்ப திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பி அந்த இதுக்கு போவோம். கொஞ்சம் இது கொஞ்சம் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த கான்செப்ட் புரியும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா
லெவல் 2 கொண்டாந்து முதல்ல வைக்கிறேன். கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். அதே ஷீட்டில் லெவல் 1 கொண்டாந்து வைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே பாருங்க, 1 2 1 வாஷ் பேஷன் 2 டோர் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஆனால் இது அடுத்த ஷீட்டில் வைக்கும்போது 2ங்கிறது பாரு என்ன வந்துச்சு, 1ன்னு வந்துச்சு. ஏன்னா அந்த ஷீட்டை பொறுத்தவரை அது ரிவிஷன் 1. ஏன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது பர் ஷீட்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ரிவிஷன் நம்பர் வந்து நம்பரிங் பர் ஷீட். ஒவ்வொரு ஷீட்டுக்கும் 1 2 3 1 2 3 1 2 3 ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஷீட்டுக்கு தனியாக நம்பரிங் பண்ணு அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதே பர் ப்ராஜெக்ட்னா ஓவரால் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, 100 ஷீட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 100க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். 1 2 3 4 எத்தனை ரிவிஷன் 100 ரிவிஷன் பண்ணியிருந்தாலும் கண்டினியூஸ் நம்பராக வரும். எத்தனை ஷீட்டில் வைக்கிறீங்கிற பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பர் ஷீட்டுங்கும் போது அந்தந்த ஷீட்டுக்கு தான் நமக்கு ரிவிஷன் வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ரிவிஷன் க்ளவுடை பற்றியது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? இது வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆன்லைன் போத் ஆஃப்லைனும் நாங்கள் எடுத்துக்கிறோம். கிளாஸ் ரூம் கிளாஸஸும் வந்து புதுக்கோட்டையில் வந்து 9 to 4 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைரக்ட் கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோம் அப்படின்றத நாங்கள் போட்டிருக்கோம். அதிலே எங்களோட 2 மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 2மே வாட்ஸ்அப் அண்ட் கால் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸை நீங்கள் அதே மாதிரி எங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறதுனாலும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கமெண்டில் போட்டு அதுக்கப்புறம் மோர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.